கிட்னி முறைகேடு விவகாரம் தொடர்பாக தற்போது சட்டப்பேரவையில் இபிஎஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம் வாசித்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து நடைபெற்ற அந்த கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்காக இன்று காலையில வருகை தந்திருந்தார்கள். குறிப்பாக கிட்னி ஜாக்கிரதை என்ற பேட்ச் அணிந்து கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருந்த ஒரு சூழல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவையில கொண்டு வந்திருந்தார். தற்போது அதன் மீதான ஒரு விவாதம் தான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு காரணங்களால வேலைவாய்ப்பின்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விசைத்தறி தொழிலாளர்களுடைய வறுமையை பயன்படுத்தி போலி ஆவணங்கள் மூலம் சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அரசு அமைத்திருக்கக்கூடிய குழு பெரம்பலூர் மாவட்டத்திலும் ஈரோடு மாவட்டத்திலும் தனியார் மருத்துவமனையிலும் அந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றிருப்பதை உறுதி செய்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி குழுவை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை விசாரித்ததுல பெரம்பலூரில் தனியார் மருத்துவமனை, ஈரோட்டில் தனியார் மருத்துவமனை முறைகேடு செய்திருப்பது உறுதிப்பட தெரிய வந்திருக்கிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையில் மீது பெரிய அளவுல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக கிட்னி முறைகேடு விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய உத்தரவை எதிர்த்து அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அரசும் அந்த கிட்னி முறைகேடு விவகாரத்துல தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறதோ என்ற ஒரு கேள்வி எழுவதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கிட்னி முறைகேடு விவகாரத்துல மருத்துவர்கள் மீதும் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீதும் அதிகாரிகள் மீதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கிட்னி முறைகேடு விவகாரம் பேரவையில அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த கிட்னி விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார். குறிப்பா தனிநபர் ஒருவர் தொடர்ந்த வழக்குல சிறப்பு விசாரணை குழுவை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை அமைத்தது. ஆனால் அதனை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.